இன்றைய தியானம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எபேசியர் 1:3. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, வருஷத்தின் கடைசி நாளுக்கு வந்துட்டோம். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? 2020 வருஷம் ஜனவரி 1 தொடங்கினதுலேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் எப்படி நம்ம கடந்து வந்தோம் தெரியல. பிரியமானவர்களே, கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள 12 மாதத்தை முடித்தது போல தான் இருக்குது. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று இந்த நாளில் அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது அவர் என்ன செய்வாராம்? கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி ஸ்தோத்தரிக்க வைப்பாராம். அப்படின்னா பூமிக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு இல்லையான்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆதியாகமம் 12 2-3 வசனத்தில் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை உண்மையாகவே இந்த வருஷத்தில் உங்களை பெரிய ஜாதியாக்கி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பேரை பெருமைப்படுத்தி நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். 12 மாதங்களை நினைங்க பிரியமானவர்களே. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன்னு ஆபிரகாமுக்கு சொன்னார். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன்னு சொன்னார். பூமியில் உள்ள வம்சங்களை எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும்னு சொன்னார். அந்த வார்த்தையின்படியே அப்படியே நிறைவேறினது. ஆதியாகமம் 22 18 வசனத்தில் பார்க்கிறோம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தரே தனது பேரிலே ஆணையிட்டு சொல்லிட்டார். நிச்சயமா நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தவர் இந்த வருஷத்துல நம்மோடு கூட இருந்து நம்மை ஆச்சரியமாய் அதிசயமாய் நம்மை வழி நடத்தினதற்காக கர்த்தருக்கு இந்த நாள் முழுவதும் மனதார ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் அதைத்தான் சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 14 20 வசனத்திலே உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது என்ன வார்த்தை சொல்கிறார்? வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஆபிராமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாமின் குமாரத்திகளாகிய எனக்கும் உங்களுக்கும் குமாரர்களாயிருக்கிற நம் எல்லாருக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒன்று கூட தடைபடாதபடிக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்காக இந்த நாளில் நாம் மனதார கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஸ்தோத்தரிக்க கர்த்தர் நமக்கு விசேஷித்த ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, 1 நாளாகமம் 29 20 வசனத்திலே தாவீது சபை அனைத்தையும் நோக்கி இப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்றார். அப்பொழுது சபையார் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்து தலை குனிந்து கர்த்தரையும் ராஜாவையும் பணிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென். கண்மார்ந்தவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அளவற்ற நன்மைகளை இந்த நாள் முழுதும் நினைங்க. இந்த நாள் முழுதும் உட்காரும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது, நடக்கும் பொழுது, ஆண்டவரே எவ்வளவு அதிசயமாக எங்களை நடத்தி வந்தீர் ராஜா. வனாந்திர பாதை தான், ஆனால் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளிதான், அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்கின தேவன் எங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்து 12 மாதங்கள் அற்புதமாய் நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா என்று சொல்லுவோம். பிரியமானவர்களே, சங்கீதம் 72 19 வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக, ஆமேன் ஆமேன் என்று சொல்லி முடிக்கிறார்கள். ஆமென். கண்மார்ந்தவர்களே, கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களில் இருக்கிற சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களாலே நம்மையும் ஆசீர்வதித்திருக்கிறார். வானத்தையும் பூமியையும் உடைய கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 72 17 19 ஆகிய வசனத்தில் வாசிக்கிற வண்ணம் அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள் என்று கூறிவிட்டு அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் இருக்கிற நாமம். அவருக்குள் உலகம் அனைத்துள்ள எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்ற வாக்கின்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம்
14:20 இயேசு சொல்கிறார், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். எல்லா ஆசீர்வாதத்தை விட ஏசப்பா நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா பிரியமானவர்களே? பிதாவாகி தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் நம்ம கூடவே ஒவ்வொரு நாளும் இருந்து நம்ம அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு நம்மை சுத்தம் பண்ணி அவருடைய உபதேசத்தினாலே அவருக்குள் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்கும்படிக்கு நம்மை ஆசீர்வதித்தார். கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் நமக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லலாமா? அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். 2 கொரிந்தியர் 5:17 படி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையன எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, முதலாவது எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காய் முதலாவது நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த 12 மாதங்கள் நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எபேசியர் 1:3 படி கர்த்தாவே, பிதாவாகிய தேவனுக்கு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் இருந்து எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே வைத்து எல்லா செங்கடலையும் எல்லா யோர்தானையும் எல்லா எரிகோவையும் மேற்கொள்வதற்கு பலன் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விசேஷித்த பாதுகாப்பை கொடுத்தீரே அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிற ராஜா. இந்த வருஷத்தின் கடைசி நாளிலே எங்கள் குடும்பங்களையும் எங்களுடைய திருச்சபைகளையும் எங்களுடைய ஊழியர்களையும் உம்முடைய பொற்பாதத்தில் வைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.